ஹாய் ஹலோ வணக்கம். இந்த கருவாடு என்ன கருவாடுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இதை வச்சு கொஞ்சம் ஒரு தொக்கு செய்யலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். முள் தனியாக சதை தனியாக கொஞ்சம் எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்குவோம். ஹாட் வாட்டர் இருந்தால் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டினா நார்மல் வாட்டரில் கூட நம்ம ஊற வச்சு நல்லா கழுவிடலாம். முள் இல்லாமல் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியல. பிச்சு எடுத்தாச்சு. நம்ம தனியாக முள் தனியாக சதை தனியாக நம்ம பிச்சு எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம கடலை எண்ணெய் வச்சு செய்ய போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். பேன் காஞ்சதும் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். நாங்கள் கொஞ்சம் அதிகமாக விட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷன் என்ன பார்த்திங்களா, இன்றைக்கி நைட்டு வச்ச சாதம் மிச்சம் இருந்தது. அதில் தயிர் சேர்க்கக்கூடாதுன்னாங்க. கருவாடு கூட தயிர் ஆட் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் என்ன சேர்த்துருக்கோன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். கருவாடு செஞ்சதும் அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு காலையில் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு வதக்கும்போது ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டாச்சு. இது நல்லா வதக்கின பிறகு இது கூட நம்ம 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். கொஞ்சமாக சேர்த்துக்கல, மிளகாவோட காரம் வேறு இறங்கும். போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி. நல்லா வதக்கிக்கலாம். வாஷ் பண்ணியிருக்கேன். கருவாடையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இது கூட கருவாடை சேர்த்து ரொம்ப நேரம் ஆகாது. 5 நிமிஷம் கூட ஆகாது. இது கூட நம்ம அதையும் சேர்த்து கருவாடையும் சேர்த்து நல்லா அது கூட வதக்கிக்கலாம். நல்லா ஸ்மெல் வரும். கருவாடு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது. இது கூட கஞ்சி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கருவாடு தொக்கு. அது கூடவே கொஞ்சம் கஞ்சியும் எடுத்து வச்சுருக்கோம். கஞ்சியோட கருவாடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வெயிலுக்கு நல்லாவே இருக்கும். கஞ்சி நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். இதோட சேர்த்து கஞ்சி கருவாடு சேர்த்து சாப்பிட வேண்டியது. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.